ஒடிசாவில் உதயகிர் அப்படின்ற ஒரு ஊரில் ஒரு கிராமம், பரலக்கமுடின்ற ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒருத்தவங்க எனக்கு ஃப்ரெண்டுங்க. ஸோ அவங்க தான் இதை பார்த்ததுக்கப்புறம் ஒரு முறை நான் சொல்கிற ரெசிபி படி நீங்கள் செய்யுங்க, இது ஒன்றும் இல்லைங்க, தோரம்பருப்பு தான். ஆனால் இது வரைக்கும் இங்கே இருக்கிறவங்க அவ்வளோவா அவங்களுக்கெலாம் தெரியாது, நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஸோ அவங்க சொன்னது ஒரு 80%, லாஸ்ட்டில் ஒரு 20% என்னோடய இஷ்டமாக நான் இதில் பண்ணியிருக்கேன். இது ஃபஸ்ட்டு அந்த பிஜிஎன்பி அப்படின்னு சொல்கிற இந்த பச்சை தோரம்பருப்பு, அதாவது மலை தோரம்பருப்பு, இதை வேக வச்சு நான் எடுத்துக்கிட்டேங்க. கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டு, இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா கம்மி தான். ஸோ ஒரு 3 காஞ்ச மிளகாவை நான் சுட்டு எடுத்து இந்த மாதிரி இழைப்பாங்க பார்த்திங்களா, அந்த கல்லில் வச்சு நான் நல்லா மசிக்க ஆரம்பித்தேன். அது மசிக்கும் போதே நல்ல ஸ்மெல்லு வந்ததுங்க. அந்த சுட்ட சில்லி, அப்புறம் பூண்டு, அப்புறம் கொஞ்சம் கல் உப்பு வச்சு நல்லா மசிச்சுட்டு, அதுலேயே புளிய மரத்து இலை இருக்கும்ல, ஸோ அந்த இலையும் எனக்கு கிடச்சிது. துளிர் தாங்க இது. ஸோ அந்த துளிரும் போட்டு நல்லா இப்படி இழைச்சி, இங்கே பாருங்கள், மசாலா இப்படி ரெடி பண்ணியாச்சு. ஸோ இது வரைக்கும் அவங்களோட ரெசிபி. நான் இது பயிர் வெரைட்டின்றதுனால இதில் கண்டிப்பாக கொஞ்சம் பெருங்காயத்தூள் போடணுன்னு ஆசைப்பட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த புளிய மரத்து இலையும் லாஸ்ட்டில் போட்டு இப்படி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேங்க. வச்சதுக்கப்புறமா ஒரு பேன் வச்சுட்டு, அந்த பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் தாளிக்க ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் கடுகு, உளுந்து, சீரகம், ஒரு காஞ்ச மிளகா போட்டு அதுலேயே பெருங்காயத்தூளையும் போட்டு, இது பார்த்திங்கன்னா இதை எடுத்து அப்படியே அதில் போட்டுங்க. போட்டு ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணி எடுத்தால் சூப்பரான சுண்டலுக்கு பதிலாக பசங்க, இது ரொம்ப சாஃப்டாக இருந்தது. 2 விசில்லே ஜாஸ்தி தாங்க, 1 விசில் வச்சா போதும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த அவிச்ச தண்ணியை கூட அவங்க வேஸ்ட் பண்ண மாட்டாங்களாம். ஸோ அந்த அவிச்ச தண்ணி இருக்குது பார்த்திங்களா, அந்த அவிச்ச தண்ணியை அந்த மாதிரி வச்சுட்டு ஒரு காஞ்ச மிளகா சுட்டு அதை இப்படி உதுத்து அதில் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் கல் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ண சொன்னாங்க. ஆனால் அது எனக்கு கொஞ்சம் சப்புன்னு இருந்த மாதிரி இருந்தது. அதனால் அதில் கொஞ்சமாக ஒரு 1/4 லெமன் அவ்வளோ இருந்தால் போதும், கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதை வச்சு நான் சாப்பிட்டேங்க. ரொம்ப நல்லா இருந்தது, டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு. ஸோ இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ஹெல்த்தியும் கூட.